ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பிரிஞ்சி செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். பட்டை லவங்கம்லாம் போட்டுட்டு அப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிடணும். வதக்கிட்டோன்னா தேவையான அளவு உப்பு போடணும். பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பட்டாணி, அப்புறம் கேரட் வந்து கட் பண்ணக்கூடாது, துருவி வச்சுக்கணும். அப்புறம் கொத்தமல்லி, புதினா கிள்ளி வச்சுக்கணும். கேரட் ஏன் வந்து சீவி வச்சுக்கணுன்னா இது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்படியே போட்டால் பசங்க சாப்பிட மாட்டாங்க. துருவி போட்டால் பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா குழப்பம்லாம் ஆயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் காய்கறி, கேரட் இப்போ போடக்கூடாது. அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு போடணும். வெங்காயம் தக்காளியில் போடக்கூடாது, காய்கறிலாம் போட்டதுக்கப்புறம் போடுங்க. அதுக்கப்புறம் பிரியாணி பவுடர், இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். தண்ணி நல்லா கொதிச்சு அரிசி போடணும். அதுக்கு மேலே தான் கேரட்டு தூவி விடணும். மூணு விசில் வந்துடுச்சு. பிரியாணி ரெடி. பிரிஞ்சி ரெடி. சாமிக்கு வைக்கலாம். சாமிக்கு வச்சாச்சு.